தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை தொடர்ச்சியாக உயர்த்தி வருகிறது மத்திய அரசு. அதனைத் தொடர்ந்து வாகனங்களுக்கான சுங்க கட்டணத்தையும் ஆண்டுதோறும் உயர்த்தி வருகிறது. இந்த கட்டணங்கள் பொதுமக்களை அதிகம் பாதிப்பதால் சுங்கச்சாவடிகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சிலரோ சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையும் சுங்க கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதற்கிடையே மக்கள் மீது ஏற்படும் சுங்க கட்டண சுமையை குறைப்பதற்காக தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வந்தது மத்திய அரசு. அதன் தொடர்ச்சியாக தற்போது மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்துவதற்காக வருடாந்திர பாஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு. 3000 ரூபாய் செலுத்திவிட்டால் போதும், அந்த பாஸ் ஆண்டு முழுவதும் செல்லுபடியாகும். ஆனால் இதை வைத்து 200 பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள முடியும். இதில் எது முதலில் முடிகிறதோ அதுவே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என கூறியிருக்கிறது மத்திய அரசு. அதாவது 3000 ரூபாய் கொடுத்து வருடாந்திர பாஸை வாங்கிவிட்டால் அதை வைத்து 200 சுங்கச்சாவடிகளை மட்டுமே கடக்க முடியும் என கூறியுள்ளது. இதுகுறித்து தெரிவித்திருக்கும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, லட்சக்கணக்கான தனியார் வாகன உரிமையாளர்களுக்கு விரைவான மற்றும் மென்மையான பயண அனுபவத்தை கொடுப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வருடாந்திர பாஸ் திட்டம் வணிக நோக்கம் இல்லாத கார், ஜீப் மற்றும் வேன் ஆகியவற்றுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 60 கிலோமீட்டர் எல்லைக்குள் இருக்கும் சுங்கச்சாவடிகளில் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று கூறியிருக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, சுங்க கட்டணத்தை செலுத்துவதற்கான காத்திருப்பு நேரம், நெரிசல், சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் ஏற்படும் தகராறு உள்ளிட்டவைகள் இதனால் குறையும் என்றார். அதே சமயம் சாலையில் அதிக சுங்கச்சாவடிகளை கடந்து செல்பவர்களுக்கு இது பயனுள்ள திட்டமாக இருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒருவர் பயணம் செல்லும் ஊருக்கு நடுவே 12 டோல் பிளாசாக்கள் இருந்தால் ஒரு முறை பயணம் செய்து திரும்பவே 24 பயணங்கள் முடிந்துவிடும். அப்படியெனில் அவரால் 10க்கும் குறைவான பயணங்களையே மேற்கொள்ள முடியும். அதேபோல ஆண்டுக்கே 2 அல்லது 3 பயணங்கள் தான் ஒருவர் மேற்கொள்கிறார் என்றால் அவருக்கான சுங்க கட்டணமே 3000 ரூபாய்க்குள் தான் இருக்கும் என்பதால் அவர்களுக்கும் இது பெரிய பயனை கொடுக்காது என கூறப்படுகிறது. அதே சமயத்தில் மத்திய அரசின் இந்த திட்டம் குறைந்த அளவில் சுங்கச்சாவடிகளை கடந்து பயணிக்கும் பயணிகளுக்கு வரமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முதலில் மத்திய அரசு 600 கிலோமீட்டருக்கு இடையேதான் சுங்கச்சாவடி உள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது.